வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடுத்த வாரம் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த வாரம் ஃபுல்லாக, ஸோ இந்த வாரங்கிறது 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ இதனால நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். இது ஒன்று முதல்ல. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்கனாமிக் நியூஸோ, அதே மாதிரி மார்க்கெட் ஹாலிடேஸோ, இல்லைனா வேறு ஏதாவது நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டரில் முக்கியமான ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் எதுவும் வரப்போகுதா அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ இந்த வாரத்துக்கு இந்த மூணுமே ரொம்பவே கம்மியானதாக இருக்குது, ரொம்ப பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் இதை தொடர்ந்து நம்மளோட குளோபல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் வந்துட்டு இருக்கனால நமக்கு எக்கனாமிக்ஸ், அதாவது நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டையும் குளோபல் எக்கானமியும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற முக்கியமான நியூஸஸை மட்டும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கிறது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நியூஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈரான் மேலே இருக்கிற அந்த எனர்ஜி சைட்ஸில் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ட்ரம்ப். அது ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் போகுது. அண்ட் நிறைய ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ஸ் இல்லைனா நமக்கு இந்த போரெல்லாம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ஆவது தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, சீக்கிரமாகவே இந்த போர் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நமக்கு வீக்கெண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் நடக்கலாம். இந்த ரெண்டும் தான் இந்த வாரம் வீக்கெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு 3ஆவது வாரம் முடிஞ்சிருக்கு நமக்கு இந்த போரில். இந்த போரில் 3ஆவது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் யூஎஸ்ஓ, இஸ்ரேலோ பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளே நுழையவே இல்லை. வெறும் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஈரானுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா போர் ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை எடுக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரத்தில் ஒரு பெரிய முடிவு எதிர்பார்க்கலாம் வருகின்ற வாரத்தில். அண்ட் இதை தொடர்ந்து என்னென்னா, நமக்கு இந்த சவுதி அரேபியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏமன் சொல்லி ஒரு நாடு இருக்கு. ஸோ ஓமன், ஏமன் அப்படிலாம் இருக்காங்க. ஸோ இந்த ஏமன் பார்த்தீங்கன்னா ஈரான்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் போருக்கு ரெடியாக இருக்கோம், ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கோம், நீங்கள் எப்போ சொன்னாலும் நாங்கள் போரில் ஜாயின் பண்ணுறதுக்கான ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் இருக்கிறனால ஏமன் ஒரு புது கண்ட்ரி ஈரான் கூட சேர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, நாங்கள் உங்கள் சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ட்ரம்ப் 7ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. போன வாரம் பார்க்கும்போது ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அப்போது இந்த வீக்கெண்டு நமக்கு எந்த அட்டாக்கும் நடக்கலை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நார்மலாக தான் இருக்குது. லைக் எப்பயும் போல் இருக்கிற ஒரு கொஞ்சம் மிசைல்ஸ் அந்த பக்கம் போகுது, அங்கேருந்து இந்த பக்கம் மிசைல்ஸ் வருதுங்கிறத தாண்டி பெரிய விஷயங்கள் நடக்கலைன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரஷ்யாட்டிருந்து ஆயில் மட்டும் வாங்கலை, எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வாங்குறாங்க. எல்பிஜி மட்டும் இல்லை, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். இந்த ஒரு ஷிப்போட ஃபோட்டோ நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக நியூஸில். என்னென்னா, சைனாக்கு போக வேண்டியிருந்த ரஷ்யன் வெசல் சைனாக்கு போகாமல் அங்கேருந்து டைவர்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த டேங்க் முழுசுமாக என்ன இருக்குன்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இருக்குது. ஸோ லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இருக்கும், அதுக்கு பதிலாக லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இருக்குது. ஸோ இது எல்பிஜிக்கு அப்படியே நம்ம சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம். எல்பிஜிலே நிறையா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதிகமான ரேஷியோ மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நம்ம ஊரில் வந்துட்டு இருந்த இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுகள் கொஞ்சம் சீக்கிரமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு பயங்கரமாக நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாரும் பார்த்து கேர்ஃபுல்லாக சமைக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் கேர்ஃபுல்லாக சமைக்கணும்னு சொன்னோன்னா, நமக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கமர்ஷியலில் தான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. நமக்கு வீட்டில எல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. காரணம் என்னென்னா, இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இது ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தெரியும். ஸோ நம்ம எல்லாம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஜோம்பி ஷிப்ஸ் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது நமக்கு எக்கனாமிக் நியூஸ்க்கு எப்படி இதாகும்னா, அவ்வளவு எண்ணெய் தட்டுப்பாடு இருக்குது, அதாவது ஆயிலோட பிரச்சனை அவ்வளவு இருக்கிறனால ஜோம்பி ஷிப்ஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் அப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஆயில், அதாவது க்ரூட் ஆயில் பெட்ரோலியம்க்கு மட்டும்தான்
தடை விதிச்சிருக்காங்களே ஒழிய, கேஸஸ்க்கு எல்பிஜியோ, எல்என்ஜியோ கிராஸ் ஆனா இல்ல. ஆனா ஒரு க்ரூட் ஆயில் ஷிப் என்ன பண்ணுது, அவங்க ரேடார் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, உங்க ஷிப்ப ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஒரு எல்பிஜி ஷிப், அதாவது அந்த ஷிப் வந்து டீகமிஷன் பண்ணி உடைச்சு எடுத்துட்டாங்க. அந்த பழைய ஷிப்போட ஐடென்டிட்டிய தூக்கிட்டு, இந்த ஒரு பெட்ரோலியம் ஷிப் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ கிராஸ் பண்ணுது. போய் நடுக்கடல்ல வச்சே இந்த ஆயில் எல்லாம் இன்னொரு ஷிப்புக்கு மாத்துது. ஸோ இது வந்து எவ்வளவு எண்ணெய் தட்டுப்பாடு குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு ஜாம்பி ஷிப்பா ஒரு ஏமாத்தி அவ்வளவு ரிஸ்க்கான ஒரு வார் ஜோன்ல இப்படி வரணும்னா, அப்ப அந்த பையர்ஸ் அந்த அந்த ஆயிலோட பையர்ஸ் வந்து எவ்வளவு நீடா இருக்காங்க, தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால ஆயில் பிரைஸஸ்லாம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறத நமக்கு பார்க்கணும். ஸோ நமக்கு வாரோட சிச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டோம், ஆயில் பிரைஸ் சிச்சுவேஷன் பார்த்துட்டோம், இந்தியா வந்து எப்படி வந்து ஆயில் எல்லாம் தட்டுப்பாட கட்டுப்படுத்துறாங்கன்னு பார்த்துட்டோம். நமக்கு வந்து ரொம்ப பெரிய குளோபல் நியூஸ்ல என்னன்னா, எல்லா நாட்டிலயும் யூரோப்ல இருந்து யுஎஸ் வரைக்கும் எல்லா நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியமோட பிரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் கமர்ஷியல் பெட்ரோலியம் மக்களுக்கு கொடுக்கக்கூடியதுல. ஆனா இந்தியால மட்டும் இதுவரைக்கும் பெட்ரோல், டீசல், நார்மல் குடுக்கற கூடியது கூடல. ஆனா இந்த பவரும் அதே மாரி நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் குடுக்கக்கூடியதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லதா, கெட்டதாங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். ஏன் அவங்கனால இந்த ஒரு லாஸ வந்து தாக்கு பிடிக்க முடியுது? அப்ப இவ்ளோ நாளா நமக்கு அதிகமான விலையில தான் வித்துட்டு இருந்தாங்களா? அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. கவர்மெண்ட் வந்து சப்சிடீஸ் குடுக்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கக்கூடியது. ஆயில் தட்டுப்பாடு இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ இனியும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆயில் தட்டுப்பாடு நீடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட க்ரூட் ஆயிலோட சார்ட்ட பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து நமக்கு போன வாரம் ட்ரம்ப் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 9,400 பேரல் லிட்டர்ஸ் இந்தியன் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9,400 இருந்துச்சு. அதே ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் க்ரூட் ஆயில் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து 10 நாள் எக்ஸ்டென்ஷன் குடுத்திருக்காரு. இந்த 10 நாளோட எக்ஸ்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா, பெருசா க்ரூட் ஆயில் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாத மாரி தான் இருக்கு. ஏன்னா, போன தடவ சொல்லும்போது ஷார்ப்பான டவுன்ஃபால் வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால வீக்கெண்ட்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் இதே லெவல்ல மெயின்டெயின் ஆச்சு அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் ஈஸியா சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம வந்து திங்கட்கிழமை என்ன எதிர்பார்க்கலாங்கிறத விட, என்னென்ன நடந்தா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா சொல்லப் போறோம். ஸோ அப்போ வந்து இந்த ஆயில் பிரைஸ் வந்து இதே ரேஞ்ச்ல இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஸ்ட்ராங்கான நமக்கு வந்து டவுன்ஃபால் இருக்கும். ஏன்னா யுஎஸ் டாலர் பிரைஸ் வச்சு நமக்கு பார்த்தோம்னா, ஒரு பேரல் வந்து 110 லிட்டர் வரைக்கும் போயிருக்கு. 100லேருந்து 110 யுஎஸ் டாலர் வரைக்கும் போயிருக்கு. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 70 தான் இருக்கும். ஸோ 30லிருந்து 40 யுஎஸ் டாலர் இன்கிரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது வந்து நம்ம பெரிய எக்கானமி மாரி நமக்கு வந்து இந்தியாவோ, யுஎஸ்ஓ, ரஷ்யா, சைனா, ஜப்பான்லாம் எப்படியாவது சமாளிச்சுருவாங்க. ஆனா இத தாண்டி நூத்துக்கணக்கான நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நாடுகள் இருக்கு. ஸோ அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கிறதுலயே பேடா போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பக்கத்துல இருக்காங்க இந்தோனேஷியா, பூட்டான், சைனா இல்ல பாகிஸ்தான்லலாம் பயங்கரமான ஃபியூவல் தட்டுப்பாடு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு குளோபல் கிரைசிஸ ஈஸியா கொண்டு போறதுக்கான வழிகள்ல தான் போயிட்டுருக்கு. இப்போதைய க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரீசென்ட் டைமோட ஹைய ரீச் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதே லெவல்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இந்த 9,900, 9,600 இந்தியன் மதிப்புல வந்து மெயின்டெயின் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம் திங்கட்கிழமை. அண்ட் இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கோல்டு பிரைஸ் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. மறுபடியும் அதே லெவல்ல தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கோல்டு பிரைஸ் வந்து யூசுவலா பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் அண்ட் கோல்டு பிரைஸ் வந்து ஆப்போசிட்டா பிஹேவ் ஆகும். அண்ட் இப்போதைய நிலைமையில இந்த வார் சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி கோல்டு பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு முதல்ல கவனிக்க வேண்டியது. அண்ட் இன்னொன்னு சொல்லுவாங்க யூசுவலா கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் டவுன் சைட் புஷ் ஆகும்னு. ஸோ அப்படிங்கிறனால க்ரூட் ஆயில் பிரைஸ் மெயின்டெயின் ஆனாவோ, இல்ல வந்து கோல்டு பிரைஸ் இதே ரேஞ்ச்ல மெயின்டெயின் ஆனாவோ, இது 2மே நடந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ஃபாலுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து டைரக்ட்டான இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட அஃபெக்ஷன்ல இல்லைனாலும், அதாவது டைரக்ட்டான ரிலேஷன்ஷிப்ல இல்லைனாலும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட எஃபெக்ட் வந்து ஈஸியா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். ஏன்னா, இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களோட மைண்ட் செட் அண்ட் குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3வதா நம்மளோட யுஎஸ் மார்க்கெட். இந்த யுஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் 23ஆம் தேதி 23ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா, முதல் 2 நாளுக்கு அப்புறம் 3 நாள் தொடர்ந்து நிஃப்டி அதாவது யுஎஸ் மார்க்கெட் S&P 500 கீழ விழுந்திருக்கு. அதே மாரி நம்மளோட நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, 3 நாளா கீழ விழுந்திருக்கு.
டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஏன்னா இது வந்து ஹோல்சேல் புரொடக்ஷன்ஸ் எல்லாம் கவர்ன் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்குங்கிறது தான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா டெக் கம்பெனிஸும் அதே மாரி S&P 500லாம் ஆசிலேட் ஆகும் ஈஸியா. ஏஐ வந்தம்போது சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ் பூம் ஆகும். ஏஐ வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லும்போது சில கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழ போகும். அதெல்லாம் இருக்கு. ஆனா டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் புரொடக்ஷன்ஸ்க்கான ஒரு மதிப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் மேல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தளவுல டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 3 நாள்ல கரெக்ட்டா சொல்லணும்னா 3% 5% வரைக்கும் ஈஸியா டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். ஸோ இந்த டவுன்ஃபால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இண்டிகேட்டரா வந்து குளோபல் எக்கனாமிக்ஸ்ட் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கவனிக்கக்கூடியது. அதே மாரி நம்ம நிஃப்டி 50ல பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50 வந்து இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். அப்ப இந்த நிஃப்டி 50ல முக்கியமா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நம்ம சொன்ன வந்து ஒரு 19ஆம் தேதியிலேருந்து இப்ப வரைக்கும் நமக்கு வந்து தொடர்ந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. அண்ட் போன வெள்ளிக்கிழமை நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் போடல தான். ஆனாலுமே நான் அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். என்னன்னா, கரெக்ட்டான கேப் டவுன் வருதான்னு கரெக்ட்டா தான் கேப் டவுன் வந்திருக்கு. ஸோ, ஆனா இதில நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடியது என்ன அப்டின்னா, போன வாரத்த பொறுத்தளவுல, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து போன வாரம் 23ஆம் தேதிக்கு அதுக்கு 20ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை எப்படி இருந்துச்சு அப்டின்னா, இந்த பிரைஸ்ல இருந்துச்சு. 23,300ல இருந்துச்சு. ஸோ, அங்கருந்து ஒரு டவுன் சைட் புஷ்ஷும், அங்கருந்து ஒரு அப் சைட் புஷ்ஷும் நடந்திருக்கு. அப்போ இந்த மாரி ஒரு வேவ் ஃபங்ஷன் அதாவது நம்ம நார்மலா நமக்கு வந்து படிச்சோம்னா, இதுக்கு பேரு ஒரு சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சைன் வேவ் ஃபங்ஷன் வந்து மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள வந்து சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இந்த சைன் வேவ் வந்து என்ன சொல்லும்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இல்லன்னா ஒரு சைக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்ட்டா. ஸோ இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாக்ட்டா இல்லனாலும், பட் இங்கிருந்து அப்படியே ஒரு பிரைஸ் டவுன்ஃபால், திருப்பி பிரைஸ் இன்கிரீஸ், டவுன்ஃபால். ஸோ அப்படின்னா இந்த இந்த ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது, நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, நமக்கு இந்த 23,450, 23,300 இருக்கு பாருங்க. இது வந்து செல்லர்ஸோட ஜோன். ஸோ இத தாண்டி மார்க்கெட் போறதுக்கு யாருக்கும் அனுமதிக்க இல்லன்னா லாபகரமா இருக்கும் யாரும் நம்பல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து பவர் கெயின் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். பையர்ஸ் வந்து இதுக்கு மேல நமக்கு ஹோல்ட் பண்ணா மார்க்கெட் எப்ப வேணாலும் கீழ போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருது. அதே மாரி இந்த இடத்துல வரும்போது செல்லர்ஸ் என்ன நெனச்சிடுறாங்க, மார்க்கெட் வந்து இத தாண்டி கீழ போடுறான். நமக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, பையர்ஸ்க்கு இதுதான் லோவஸ்ட் பிரைஸா இருக்கு. பை அட் டெப்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு டீப் சைடு மார்க்கெட் போகும்போது இங்க இருந்து பை பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால, நமக்கு வந்து ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஜோன், இது வந்து டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து போன வாரம் 19ஆம் தேதியிலிருந்து இப்போதைய நிலைமைக்கு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதாவது நமக்கு 2 வாரத்த கன்சிடர் பண்ணோம்னா, மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன் இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னா, குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்ல அதே மாரி போன வாரம் வந்து 4% இருந்திருக்கு. அதே மாரி போன வெள்ளிக்கிழமையிலிருந்து பார்த்தோம்னா, 4% டவுன்ஃபால் இருந்திருக்கு. அப்போ டவுன்ஃபால் ஆன மார்க்கெட் ரெக்கவரியும் ஆயிருக்கு. ஆனா நமக்கு இதே டைம்ல வந்து நம்ம வந்து S&P 500 யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்தோம்னா, கடைசி 2 நாளுக்கு மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்க 2 நாளும் சேர்த்தியே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு சைன் வேவ் மாரி இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு இருக்கு. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஓரளவு மார்க்கெட்ட வந்து அப் ட்ரெண்ட்ல தான் வச்சிருக்காங்க. இல்லன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல வச்சிருக்காங்க. இவ்வளவு குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் போயிட்டு இருக்கும் போதும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் மாரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் மாரியும் இருக்கு. அப்போ அடுத்த வாரத்துக்கு நமக்கு முக்கியமான ஜோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23,300 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்துக்கான முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாகவும், அதே மாரி இந்த பக்கம் டவுன் சைட் 22,500ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 22,500 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாகவும் வேலை செய்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 22,500. ஸோ இத தான் நம்ம வந்து மார்க்கெட்ல முக்கியமா தெரிஞ்சுக்கிறோம். இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இருக்கு. அப்போ இந்த திங்கட்கிழமை நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இதே குளோபல் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா, திங்கட்கிழமையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வரும். ஏன்னா இந்த சைன் வேவ் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, மேல போச்சு. திருப்பி கீழ வந்து இந்த சப்போர்ட் பக்கம் வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா, திருப்பி மேல போகணும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து திங்கட்கிழமை இந்த ரேஞ்ச் வந்துட்டு, செவ்வாய் நமக்கு மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு.
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது நிஃப்டி 50ல மட்டும் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்லயும் இதே மாரி ஒரு சைன் வேவ் தான். ஸோ இந்த சைன் வேவ் வந்து நீங்க தான் ட்ரா பண்ணி, இல்லன்னா நீங்க தான் வரைஞ்சு பார்த்துக்கணும். ஸோ கரெக்ட்டா சொல்லணும்னா, இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஜோனும் இருக்கு. அதே மாரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு சைன் வேவ் ஃபார்மேட் தான் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து போன வாரம் 19ஆம் தேதியிலிருந்து இது டவுன்ஃபால் ஆச்சு. திருப்பி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. திருப்பியும் இந்த டவுன்ஃபால் இருக்கு. அப்போ இந்த ஒரு பேட்டர்ன் கன்டின்யூ ஆகுமானால், இந்த டவுன் சைட்ல வந்து இதுவரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆறதுக்காக சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்ப இந்த பேட்டர்ன நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, மார்க்கெட் திங்கட்கிழமை ஒரு டவுன் ஃபாலிங்க்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அண்ட் இதே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி கோல்டும் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் மார்க்கெட் டவுன்ஃபால்ல இருக்கு. அப்போ இந்த 3ஓட அனாலிசிஸும் பிளஸ் வந்து இந்த சைன் வேவ் வச்சு நம்ம கன்சிடர் பண்ண ஒரு அனாலிசிஸும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரே மாரி இருக்கிறனால, மார்க்கெட் வந்து திங்கட்கிழமை ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு, செவ்வாய், புதன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவஸ்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து திங்கள் அண்ட் அடுத்த வாரத்தில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதுக்கான மார்க்கெட்டோட ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப நம்ம எக்கனாமிக் கேலண்டர் நமக்கு பார்த்தோம். ஏன்னா நமக்கு வந்து நியூஸ் நெறையா பார்த்தோம். அதே மாரி இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடான நியூஸ். அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது. ஆனா எக்கனாமிக் கேலண்டர்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிளான்ட் எக்கனாமிக் நியூஸஸ். ஸோ இந்த வாரம் இப்ப வந்து பட்ஜெட் வரும். இப்ப வந்து பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் இருக்கா இல்லையான்னு கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து நெறையா போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம 3 கவனிச்சோம் அப்படின்னா, வருகின்ற வாரத்துக்கு இந்தியா, சைனா, யுஎஸ்ல இருந்தும் கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அண்ட் இது எதுவும் மார்க்கெட்ட வந்து பெருசா அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் YoY அப்படின்னா இயர் ஆன் இயர். அப்ப இந்த இயர் ஆன் இயர் என்ன சொல்லுதுன்னா, போன வருஷம் 2025 பிப்ரவரியில இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் எவ்வளவு இருந்துச்சு? இந்த மாசம் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் எவ்வளவு இருக்கு? அப்ப இந்த போன பிப்ரவரியிலேருந்து இந்த பிப்ரவரி வரைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் ரிப்போர்ட் வர்றது தான். இந்த பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது மார்ச் முடியப்போது தான் பிப்ரவரியோட டேட்டாஸே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மை. ஸோ பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. மார்ச்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் டிக்ளைன் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் நமக்கு பாசிட்டிவா வரும். ஸோ ஆனாலுமே இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதி நமக்கு வந்து 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து குளோஸ்ட். இத நம்ம வந்து ஒண்ணா கவனிச்சுக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா, 31ஆம் தேதி மார்க்கெட் குளோஸ்டு. ஆனா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி ஏப்ரல் அடுத்து வரும்போது, நமக்கு 2 முக்கியமான நியூஸஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்பிசி மேனுஃபேக்சரிங். சைனாவோட இந்த என்பிசி மேனுஃபேக்சரிங் அப்படின்னா, இஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் அவங்களோட மேனுஃபேக்சரிங்கோட ஷிப்மெண்ட் அதாவது எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து நம்ம இந்தியா வந்து ஒரு ஒரு பிக்கஸ்ட் கன்சியூமர். அந்த ஒரு காரணத்தினால இதோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் சேல்ஸ் இண்டெக்ஸ் இயர் ஆன் இயர் போன வருஷம் பிப்ரவரிக்கும், இந்த வருஷம் பிப்ரவரிக்கும் யுஎஸ் மார்க்கெட்ல ரீட்டெயில் சேல்ஸ் அதாவது நமக்கு வந்து இந்த டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ட டேட்டாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ரீட்டெயில் சேல்ஸ் இயர் ஆன் இயர் ஃபெப்க்கு. அடுத்து வந்து நமக்கு வந்து 3ஆம் தேதி. ஸோ இந்த வாரம் 2 நாள் நமக்கு லீவ் இருக்கு. ஒண்ணு வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, 5 நாள்ல 3 நாள் தான் மார்க்கெட். திங்கள் லீவு, புதன், வியாழன் அப்புறம் லீவு. ஸோ அப்படிங்கிறனால 3 நாள் தான் மார்க்கெட் ஓப்பனா இருக்க போது. செவ்வாய்க்கிழமை நமக்கு மார்க்கெட் வந்து லீவ் அப்படிங்கிறனால, திங்கட்கிழமைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட எக்ஸ்பைரி அத வந்து நம்ம கவனிச்சுக்கணும். நிஃப்டி மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் வருவதற்கு சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாரி. ஸோ இப்போ நமக்கு ஹாலிடே தெரியும். நமக்கு 2 நாள் ஹாலிடே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கேலண்டரும் பார்த்துட்டோம். ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் இன்னொன்னு இருக்கு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் என்னன்னா, பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து போன வருஷம் குவார்ட்டர் 4 முடிஞ்சப்போ எப்படி இருக்குங்கிறத நமக்கு ஏப்ரல்ல இருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறனால மார்ச் மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி டிசிஎஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றாங்க அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி பெருசா ஒண்ணும் நியூஸஸ் இல்ல. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட பயங்கரமா அஃபெக்ட் பண்ணாது. வேற ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமா ஸ்டாக் மார்க்கெட்ட அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதாவது அந்தந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா HDFC
அது மட்டும் இல்லாம சில Infosys இந்த மாரி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒரே நாள்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்டின்னா, நமக்கு வந்து அப்ப வந்து டிஃபரெண்ட் இண்டெக்ஸஸ டிஃபரெண்ட்டா அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அப்ப இந்த வாரத்துக்கு பார்க்கும்போது ஸ்டாக் ரிசல்ட்ஸ்ல நமக்கு பெருசா இல்ல அப்டிங்கிறது தான். கடைசியா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐ டேட்டாஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னையோட அனாலிசிஸ முடிச்சுக்குவோம். ஸோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தோம் அப்டின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதாவது மார்ச் 30ஆம் தேதி நமக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி. அப்போ நமக்கு கால் சைடு வந்து ஃபுல் டேல பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடியிருந்தாலும், லாஸ்ட் 3 ஹவர்ஸ் பார்த்தோம்னா, கால் சைட்லும் பார்த்தீங்கன்னா, புட் சைடும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான ஒரு வித்ட்ராயல் இருக்கு. இந்த வித்ட்ராயல் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்ல ரொம்பவே வந்து அன்பிரெடிக்டடபா இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா, ஒரு பக்கம் இன்கிரீஸ் ஆயிட்டு, ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆனா பரவால்ல. மொத்தமாவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா குறையும்போது, நமக்கு வந்து மார்க்கெட்டோட ஒரு அன்சர்டனிட்டிய குறிக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாரி டிக்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில மட்டும் கிடையாது. பேங்க் நிஃப்டிலயும் இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டிலயும் 30ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. அதே மாரி நமக்கு சென்செக்ஸ் பார்க்கும்போது, சென்செக்ஸோடது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வாரம் வியாழக்கிழமை தான் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாஸ். இந்த எஃப்ஐஐ டேட்டாஸ் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை முடியும்போது மார்க்கெட்டு, அவங்க வந்து என்னென்ன எஃப்ஐஐஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷா போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அண்ட் ப்ரோஸும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, மார்க்கெட் வந்து பெரிஷா போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ, அப்போ இவங்க 2 பேருமே ஆப்போசிட்ல இருக்காங்க. 1. 2வது நம்மளோட குளோபல் மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் கரெக்ட்டா இல்ல. அதே மாரி நம்ம இந்த சைன் வேவ் கான்செப்ட் படி பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு டவுன் ஃபாலிங்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ, இப்ப இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இதே லெவல்ல மெயின்டெயின் ஆயிட்டு, அதே மாரி நமக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட் டவுன் ஃபால்ல தான் இருக்கு. ஸோ, இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் மட்டும் இதே லெவல்ல மெயின்டெயின் ஆச்சுன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபால் வந்து திங்கட்கிழமை மார்க்கெட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ, இதான் நம்மளோட ஒரு ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் டேட்டாஸ் எல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் அண்ட் எந்தெந்த டேட்டாஸ நம்ம பார்க்கணுங்கிறதும் கிளியரா சொல்லியிருக்கோம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு தெரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்னு. அதே மாரி உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்றதா இருந்தா, மார்க்கெட் அவங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க.